அது 30 சட்டம் எப்படி சார் எனக்கு புரியல. ஏன்னா இப்போ வந்துட்டு எஸ்பி வேலுமணி அவர்கள் பதவி ஏற்கும் போது ஒரு பெரிய கூச்சல் பார்க்குறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கைத்தட்ட கூட இல்லை, யாரும் வணக்கம் கூட சரியா வைக்கல. ஒரே நாள்ல எல்லாமே மாறுது அதிமுகல. இப்ப அதிமுக உடைஞ்சும் தாவேகாக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கா? நிறைய இருக்கு. இப்போ என்னன்னா, அவர் எடுத்த முடிவுகள் எல்லாமே தப்பா போச்சு. எப்பவுமே சரியான முடிவுகளை எடுக்கிற தலைவர் கூட தான் மக்கள் கூட்டமாக நிற்பாங்க. அமைச்சர்கள் அல்லது அதற்கு கீழே இருக்கிற அந்த பதவியில் இருக்கிற எல்லாருமே வந்து அவர் வெற்றி பாதையை நோக்கி அழைச்சிட்டு போவாருங்கிற நம்பிக்கையில் தான் போகிறாங்க. ஓகே. அவர் செய்கிறது எல்லாமே தப்பாக இருக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் அவங்க எதிர்த்து நிற்க வேண்டிய சூழ்நிலை தான் ஆகும். ஒருவேளை விஜய் வந்துட்டார், நமக்கு பதவி கொடுப்பாரு, அதனால் நம்ம பிரிஞ்சு போகிறோம் அப்படிங்கிற கணக்குகள் ஒரு பக்கம் இருந்தால் கூட நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், எடப்பாடி எடுத்த எல்லா முடிவுகளும் தவறாக தானே இருக்குது. இன்னொன்று, கட்சியை பலப்படுத்தணும், ஏற்கனவே கட்சியை விட்டு வெளியே போன எல்லாரையும் திரும்ப கொண்டு வரணும். ஏன்னா ஒரு கட்சியில் யாராலையுமே இணக்கமாக இருக்க முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் இணைத்து கொண்டு போகிறது தான் ஒரு தலைமைக்கு அழகு. நிறைய ஊர்களில் அவங்கவுங்க ஊரில் அவங்கவுங்க பாலிடிக்ஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எல்லாரும் ஒரு இடத்துல குவிந்து தலைமையினுடைய சொல்லை கேட்பது அல்லது தலைமை எல்லாரையும் அரவணைச்சு போகிறது தான் சரியாக இருக்கும். பட் இங்கே பொறுத்தளவுக்கு எடப்பாடி நான் மட்டும்தான் அப்படின்ட்டார். நீ போறியா போ, திரும்பி வரக்கூடாது அப்படின்னு அது ஒரு ஒன்வே டிராஃபிக் மாதிரி மாற்றிட்டார் எல்லாரையும். அப்போ இது வந்து இது இந்த ஏரியாவில் மைனஸ் ஆகுது, இந்த ஏரியாவில் மைனஸ் ஆகுது, அப்போ அவங்க உள்ளே வந்தால் தான் நமக்கான வாக்கு வங்கி எகுறோம் அப்படிலாம் தொடர்ந்து சொல்லி சொல்லி நொந்து போனவங்க இன்னைக்கு இவ்வளோ பெரிய தவறு நடந்த பிறகு போர்க்கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் அது சரி.